நான் ரஜினி கூட குசேலன் படம் ஷூட்டிங் போயிருந்தேன் பொள்ளாச்சியில். அப்போ சக்தி ஹோட்டலில் கீழே வந்து இந்த காஃபி இதெல்லாம் நல்லாயிருக்கும், இந்த டீ பெஸ்ட் போட்டுட்டு பான் ட்ராக் போட்டு துப்பிக்கிருந்தேன். அப்போ எதிரில் ஒரு கார் நின்றுச்சு, ஒருத்தர் வந்தார், ஐயா கூப்பிட்றாங்க. யார் யா போயோ, யாரும் தெரியாமல் ஏன் கூப்பிட்டோம்னு போய் பார்த்தா கண்ணாடி இருந்தால் விஜயகாந்த். டீ லிச்சும்னா என்னடா பொள்ளாச்சியில் தேங்காய் பறிக்க வந்திய, இல்லைன்னா இந்த குசேலன் படம் நடிக்க என்கிட்ட அவர் கூட தான் நடிப்பீங்க, எங்களோட நடிக்க முடியாது, நீ 8:30 மணிக்கு நிவேதா லாட்ஜுக்கு வரணும், இல்லைன்னா பொள்ளாச்சியிலே இருக்க முடியாது சொல்லிட்டேன். 8:30 மணி அங்கே போனேன். போனவொடனே அந்த டேரக்டர், சார் இவனுக்குள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டு விடணும் தானே சார். சார் இருக்குது சார் எம்எல்ஏ கேரக்டர், பட் டைலாக்லாம் இல்லை. எனக்கே டைலாக்லாம் வந்து 2 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் டைலாக் கேட்டேன்னா, பூட்டு விடிய ஒரு 3 நாள் போட்டேன்னா வாடகை கொடுப்பேன்ல. லட்சுமிண்ணா நாளைக்கு முடிஞ்சு நீங்கள் வந்துடுறா, காசிமனை கூப்பிட்றா, உனக்கு அளவு எடுத்துங்கடா. அந்த மாதிரி ஒரு அவரே கூப்பிட்டு உங்களை. ஆமாம், ஹெல்பிங் சென்ஸ். அப்போ இருந்து கம்பீரமான ஒரு மனுஷன் இப்போ இல்லைன்றதுக்கு உங்களுக்கு ஃபீலிங் ஆச்சு? ரொம்ப ஃபீலிங். நீங்களே பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கோயம்பேடு போய் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் இருக்குது.